வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டில் ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோ ஸ்டார்ட் அல்லது சாஃப்ட் ஸ்டார்ட், இன்னொன்று டிசி ப்ரொடெக்ஷன், ரெண்டு இருக்குது. இப்போ நான் பார்க்குறது ஸ்லோ ஸ்டார்ட் அல்லது சாஃப்ட் ஸ்டார்ட். பவர் ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ண உடனேயே ஸ்பீக்கரில் ஒரு லப் ஆர் டப்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இது பவர் ஆம்பிளிஃபையர், இது ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துட்டு அந்த சுவிட்சை வந்து ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட் டிலே பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா அந்த லப் டப் சவுண்டு வராது. அதாவது பவர் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போதே ஸ்பீக்கரில் லப் டப்னு சவுண்டு வருதும். அது வராமல் இருக்கணும்னா இது ஓப்பனில் இருக்கணும். ஓப்பனில் இருந்தால் சவுண்டு வராது. ஒரு செகண்ட் கழித்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதை பண்ணுறது அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பிளாக் டயக்ராம். லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதுதான் இந்த இடத்துல இப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு தடவை அந்த வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான், இது ரெண்டு ரிலே வந்து ஆன் ஆஃப் ரெண்டு கொடுத்துருக்கேன். ஆனில் என்ன பொசிஷன், ஆஃபில் என்ன பொசிஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர், கலெக்டர், எமிட்டர், பேஸ். கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசன்ஸாக இருக்கும், அதாவது ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி இருக்கும். பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் அல்லது 0.7 வோல்ட் கிடச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிரும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த கலெக்டரில் கொடுக்குற பாசிட்டிவ் வோல்ட்டு லோடு வழியாக கிரவுண்ட் ஆகும். பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இதான் லோடு. இந்த இடத்துல லோடு கொடுத்துருக்கு, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்கு. இப்போது பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடச்சுன்னா இந்த கலெக்டர் எமிட்டர் என்ன உங்களுக்கு 1 ஆயிரும். ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். உடனே இந்த பல்ப் வந்து எரியும். இந்த பல்ப் எரியணும்னா இந்த பாயிண்ட் ப்ளஸ், இந்த பாயிண்ட் மைனஸ் மாறிடும். இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பல்ப் ஒர்க் பண்ணாது, இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பனாக இருக்கும் பொழுது. இதில் பாருங்களேன், இந்த பல்புக்கு இப்போலாம் நம்ம ரிலே காயில் யூஸ் பண்ணலாம். இந்த ரிலே மொத்தம் 5 பின் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போல் வே எது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரிலேவை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா கலெக்டர் எமிட்டர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும்னா பேஸுக்கு 0.5 வோல்ட் வரணும். அப்போ பேஸுக்கு 0.5 வோல்ட் வரலைன்னா கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த சர்க்கியூட்டில் ஓப்பனாக இருக்கும், ரிலே ஒர்க் பண்ணாது. இதுதான் சிம்பிள். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துக்கலாம்னா, பாருங்களேன், இதான் ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் டிரான்சிஸ்டர், கலெக்டர் எமிட்டர் ஒரு சுவிட்சு மாதிரி ஒர்க் பண்ணுது. டிரான்சிஸ்டர் ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சு. நாம் இது கொடுக்கக்கூடிய லோடு வந்து பாருங்கள் எங்கே கொடுத்துருக்கோம், ப்ளஸ்ஸிலிருந்து இது வந்து ப்ளஸ்ஸு. நான் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு. இந்த இடம் மைனஸ் ஆனால் தான் இந்த லோடு ஒர்க் பண்ணும். அதாவது இது கலெக்டர், இது எமிட்டர், இது வந்து பேஸ். அப்போ ஒரு 0.5 வோல்ட் வந்தால் தான் இது என்ன ஆகும், இந்த லோடு ஒர்க் பண்ணும். இந்த லோடு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எமிட்டர் ஃபாலோவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், இதுக்கு ஆல்ரெடி மைனஸ் கிடச்சிருச்சு இந்த பல்புக்கு, இந்த ப்ளஸ்ஸு வந்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல, இந்த கலெக்டிவ் எமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த கலெக்டிவ் எமிட்டர் இது ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பொழுது இந்த பல்புக்கு ப்ளஸ் கிடைக்காது, மைனஸ் கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்புக்கு ப்ளஸ் கிடச்சிருச்சு, மைனஸ் கிடைக்கல. மைனஸ் கிடைக்கணும்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும், கண்டக்ஷன் ஆனால் தான் மைனஸ் கிடைக்கும். இந்த பல்புக்கு மைனஸ் கிடச்சிருச்சு, ப்ளஸ்ஸு கிடைக்கல. ப்ளஸ்ஸு கிடைக்கணும்னா அந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும்னா பேஸுக்கு ஒரு 0.5 ஆர் 0.7 வோல்ட் கிடைக்கணும். இது பேசிக். சரி, இதெல்லாம் எது கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல இன்னொன்று கொடுத்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பேட்டரி, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர். இந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்னு வச்சுங்களேன், மொமெண்டரிலி ஒரு செகண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணிக்கும். சார்ஜ் பண்ணி அப்படியே இருக்கும் இந்த பொட்டன்ஷியல்.
அதுக்கப்புறம் தான் மெல்ல தான் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை இதுக்கு இந்த இடத்துல ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது மெல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஓகே, ஆனால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிடைச்ச உடனே இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணும், அது தெரியணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ தான் நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் சர்க்கியூட்டினுடைய ஸ்பீக்கர் டிலே சர்க்கியூட். ஓகேவா, இந்த சர்க்கியூட்டில் பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த இடத்துல பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இது வந்து ஓப்பன், இப்போ ப்ரெசன்ட் எப்படி இருக்குது, ஓப்பனில் இருக்குது. சர்க்கியூட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, C9013 இருக்குது, 5/7 வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் எப்படி கொடுத்துருக்குன்னா, எமிட்டர்லேருந்து இது ரிலே காயில் கொடுத்துருக்கு. ரிலே காயிலுடைய இந்த பாயிண்ட் வந்து மைனஸ், இது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் கிடைச்சா இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். ரிலே காயில் ஒர்க் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்பீக்கருக்கு போகிற சிக்னலில் கனெக்டிவிட்டி பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸ். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனால் தான் இந்த பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் வோல்ட் வரும், இல்லைன்னா ப்ளஸ் வோல்ட் வராது. அப்போ ப்ளஸ் வோல்ட் வரணும்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா பேஸுக்கு ஒரு 0.5 ஒரு 0.7 வோல்ட் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பேட்டரி சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இந்த டயோடு வழியாக முதல்ல இது ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், சர்க்கியூட்டுக்கு உண்டான ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த வோல்ட் என்ன பண்ணுது பாருங்கள், நேராக இங்கே போகுது, கலெக்டருக்கு போகுது. அட் த சேம் டைம் இந்த ரெசன்ஸ் வழியாக இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. இந்த இடத்துல 100 mFD 50 வோல்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. அப்போ பவர் ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸுக்கு வோல்ட் வந்து போகும். அதனால் கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கும். இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற டைமிங்னு ஒன்று இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஃபுல்லானது பிறகு தான் என்ன உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். டிஸ்சார்ஜ் இந்த ரெசன்ஸ் வழியாக பண்ணும், இந்த வழியாக இந்த பேஸுக்கு வரும். அந்த பேஸுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். அப்போது இந்த சர்க்கியூட்டில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பவர் ஆன் பண்ண உடனே இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யாது, ஒரு செகண்ட் கழிச்சு தான் வேலை செய்யும். அந்த ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட்ங்கிறது எதை பொறுத்துது அப்படின்னு சொன்னால், பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேவா, அப்போது சுவிட்சை ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்கும். இந்த சார்ஜ் பண்ணும்போது பேஸ் வோல்ட் வந்து 0வாக இருக்கும். அதனால் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இந்த கெப்பாசிட்டர் வந்து 1 செகண்ட் அல்லது 2 செகண்டில் சார்ஜ் பண்ணிடும். இதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது, அது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டிய இதுதான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான். பவர் ஆன் பண்ண இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற டைம் தான் பேஸ் வோல்ட் வந்து 0. சார்ஜ் ஆகி முடித்த உடனே இந்த பேஸுக்கு வோல்ட்டு கிடைக்கும். இந்த வோல்ட்டு கிடைச்சோடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். ரிலே காயில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீக்கருக்கு போகிற கனெக்ஷன் ஃபுல்ஃபில் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கனெக்ட் பண்ணுறதுனால ஸ்பீக்கர் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுமே கனெக்ட் ஆகிக்கும். அப்போ பவர் ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் இருக்காது, அவுட்புட் வராது, இந்த லப்டப்ங்கிற சவுண்டு வராது. 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பேர் தான் ஸ்லோ ஸ்டார்ட் ஆர் எப்படி சாஃப்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்க்கியூட் இருந்துச்சுன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது, லோ பட்ஜெட் தான், யார் வேணால் அசம்பிள் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த சர்க்கியூட் இருந்தால். அப்போ ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி சர்க்கியூட் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக ஆன் பண்ணும்போது இந்த லேப்டாப்புங்கிற சவுண்டு வராது. ஸோ சர்க்கியூட் ஒர்க்கிங் பிரின்சிபிள் சொல்லியிருக்கேன், ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது ரிலே காயிலுடைய கனெக்ஷன். இப்போ இந்த சர்க்கியூட்லேயே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது டயோடு கொடுத்துக்கல, இது ஒரு டேம்பர் டயோட். இது என்ன பண்ணும், இதில் காயிலில் உருவாக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணிடும் மெல்ல ஸ்லோவாக. இந்த சர்க்கியூட்டுக்கு பேரலாக ஒரு ரெசன்ஸு ஒரு எல்இடி பல்ப் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இந்த எல்இடி வந்து எரியும். இந்த இடத்துல ஒரு 1K ஆர் 560 ohms கொடுத்துடலாம். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும்போது இந்த எல்இடி எரியும். இது பவர் சப்ளை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த டயோல் இருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கொடுத்துடலாம், இப்படி கொடுத்துடலாம். இந்த எல்இடி எப்போ எரியும், சுவிட்சை ஆன் பண்ணோடனே இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெட் கலர் வச்சுக்கலாம் இந்த எல்இடியை, இது வந்து க்ரீன் யூஸ் பண்ணலாம், இதில் வந்து க்ரீன். இப்போ இந்த சர்க்கியூட்டில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டால்,
இப்போ பவர் ஆன் பண்ணோன்னே இந்த எல்இடி எரியும், இந்த எல்இடி எரியாது. 2 செகண்ட் கழிச்சு இது எரியும். இது எரியும் போது ரிலே கான்டாக்ட் ஆயிரும். ரிலே கான்டாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் ஆயிரும். ஸோ எந்தெந்த லேப்டாப் சவுண்டு வராது. ஓகே, இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட், ஸ்பீக்கர் டிலே சர்க்கியூட் அப்படின்னு பேர். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்க விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட்ஸ் தான். ஓகே, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கியூட் கூட நான் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த லோடு இருக்குது. இது இந்த இடத்துல லோடு, இந்த கலெக்டருக்கு மேலே, இது எமிட்டர் கீழே, இந்த மாதிரி லோடு எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். சர்க்கியூட் கொடுக்கலாம். பேரலெல்லாம் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் எல்இடி கொடுத்து இந்த ரிலே ஆக்டிவ் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் எரியிற மாதிரி செய்யலாம். பிசி 5/7 மட்டும் இல்லை, என்பிஎனில் எந்த டிரான்ஸ்ஃபார்மர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். 5/7 யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.